ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். இன்னையோட டாபிக் வந்து கிளாஸ் 9ல் படிக்கிற ரிமைண்டர் தியரமும் ஃபேக்டர் தியரமும். இது வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னாக்க, டெக்ஸ்ட் புக்கில் சில டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆர்டி சர்மா புக் இருக்கு இல்லையா, அதில் சில டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். சில கொஸ்டின்ஸ் சிம்பிளாக இருக்கும், சிலது ட்ரிக்கியாக இருக்கும், சிலதில் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான கொஸ்டின்ஸ்லேயும் ஒவ்வொரு சாம்பிள் கொஸ்டினை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது எப்படி டேக்கிள் பண்ணணும், சரியா? சரி, ஸோ லெட்ஸ் ப்ரஷ் அப். ஃபஸ்ட்டு வந்து ரிமைண்டர் தியரம். ரிமைண்டர் தியரம்னா என்ன? when polynomial fx is divided by linear polynomial x minus a, the remainder is fa. ஸோ இந்த when polynomial fx is divided by x minus a, ஸோ இந்த ஏக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணால் எஃப்எக்ஸில் எக்ஸுக்கு பதிலே ஏ பண்ணாக்க தட் எஃப்ஏ கிவ்ஸ் த ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் தியரம்லேருந்து தான் ஃபேக்டர் தியரம் வருது. இப்போது நமக்கு தெரியும் இல்லையா, இஃப் எஃப்எக்ஸ் இஸ் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஏ, ஓகே, இது ஃபேக்டராக இருந்தால் ரிமைண்டர் ஜீரோவாக இருக்கும். ஸோ இஃப் எஃப்ஏ இந்த ரிமைண்டர் ஜீரோவாக இருந்தால் அதுக்கு இன்னொன்று சொல்ல, இஃப் எஃப்ஏ ஜீரோ, தட் மீன்ஸ் ஏ இஸ் a ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் எஃப்எக்ஸ். Okay, now if fa is 0, that means if the remainder is 0, then obviously this x minus a will be a factor of the polynomial fx. Adudha. So if fa is equal to 0, x minus a is a factor of fx and vice versa. If x minus a is a factor of fx, fa is equal to 0. Okay, இதை வச்சு நம்ம questions தொடங்கலாம். Ready? What I would suggest is, and over question and the question பார்த்தோன்னே just pause the video and try to work on your own, okay, and then compare the answers. Correct இருந்தால் வெரி குட். அப்படி நடுவில் எங்கேயான மிஸ்டேக் ஆச்சுன்னா எங்கே மிஸ்டேக் ஆச்சு, இல்லை வரலன்னா எங்கே கன்ஃபியூஷன் வந்தது, எதனால் வரல, then you can go through the answer. Okay, so let's start. Okay, இந்த question பாருங்க. Find the remainder when fx is divided by gx. fx கொடுத்துருக்க x cube plus 4x square minus 3x plus 10. gx is x plus 4. இப்போ நம்ம பார்த்ததுல வந்து x minus a வச்சு தானே நம்ம இது பண்ணோம், அந்த ஃபார்மில் தானே பண்ணியிருக்கோம். அப்போ இது x plus 4னா எப்படி பண்ணுவேல்? இட் வில் பி x minus of minus 4, கரெக்டா? ஸோ ஹியர் அந்த ஏங்கிற வேல்யூ வந்து -4. ஓகே, அதை வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அப்போ நம்ம வந்து -4 வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணால் சால்வ் பண்ணி பார்த்தா என்ன வருது? -64 plus 64 plus 12 plus 10. 12 plus 10, 22. So answer is equal to 22. Okay. In the question பாருங்க, find the remainder when x cube plus 4x square plus 4x minus 3 is divided by x. வெறும் xன்னு கொடுத்துருக்கா. இதோட அர்த்தம் என்ன? இப்போ x minus 0, கரெக்டா? ஸோ இப்போ இதை வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணுவேல். அப்போ இந்த எக்ஸ் கியூப் இடத்துல வந்து 0 கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் 0 ஸ்கொயர் ப்ளஸ் 4xல 0 மைனஸ் 3 அப்படி தானே வரும். எக்ஸ் இடத்துல எல்லாம் 0 வரும். ஸோ 0 + 0 + 0 -3. ஸோ -3 is the answer. ஓகே, ஸோ -3 is the remainder when the given polynomial is divided by x. Next question. When fx equals x raised to 4 minus 2x cubed plus 3x square minus ax minus b, when this fx is divided by x minus 1 and the remainder is 6, find the value of a plus b. இப்போ என்ன பண்ணுவேல்? ஸோ இட்ஸ் டிவைடட் பை x minus 1னா 1 வச்சு இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்ப்பேன். கரெக்டாக? அது வச்சு பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னுட்டு. ஸோ நமக்கு என்ன வருது இங்கே வேல்யூ? 1 வச்சு சப்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு we get 1 minus 2 plus 3 minus a minus b, and we get that is equal to 2 minus a minus b. 2 minus a minus b, that's the remainder. But the remainder is given as 6. So we have to equate this to 6. So we have to equate 2 minus a minus b to 6. அப்போ எவ்வளோ வருது? 2 of minus a plus b is equal to 6. கரெக்டா? a plus b இந்த பக்கம் கொண்டு போகலாமா? 6 இந்த பக்கம் கொண்டு வரலாமா? ஸோ 2 minus 6 இந்த பக்கம் வரும், a plus b அந்த பக்கம் வரும். கரெக்டா?
So we have minus 4 equals a plus b, okay? So a plus b equals minus 4, okay? That's the answer. Next question. If the polynomials 2x cubed plus ax square plus 3x minus 5 and x cubed plus x square minus 4x plus a leave the same remainder when divided by x minus 2, find the value of a. இங்க என்னன்னா ரெண்டு polynomials கொடுத்திருக்கா and they leave the same remainder when divided by x minus 2. So இங்க என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு polynomials ஓட x இடத்துல இந்த 2 வச்சு substitute பண்ணி பார்க்கலாம். So let's name this as fx, let's name this as px. பார்க்கலாமா? So இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ஸோ முதல்துக்கு சால்வ் பண்ண என்ன வருது, f2 எவ்வளோ வருது, p2 இது வந்து 8 + 4 - 8 + a, 8 + 8 cancel, which is equal to 4 + a. ஓகே, ஸோ we equate these two. இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது, ஸோ equate this thing, 17 + 4a is equal to 4 + a. ஓகே, என்ன பண்ணலாம், a இந்த பக்கம் கொண்டு வரலாம், 4a - a, இங்கே 4 - 17, 17 இந்த பக்கம் போனால், ஸோ 4a - 1a is 3a, ஓகே, and 4 - 17 is -13. So a will be equal to -13/3. So this is the value of a, okay? Okay, is the next question. If the polynomials ax cubed plus 3x square minus 3 and 2x cubed minus 5x plus a, இது ரெண்டு polynomialsum when divided by x minus 4 leave the remainders as r1 and r2 respectively. So இதோட remainder வந்து r1, இதோட remainder r2. அப்படி இருந்தாக்க find the value of a in each of the following cases if மூணு கேஸ் கொடுத்துருக்கா. r1 is equal to r2, அது ஒரு கேஸ். அடுத்தது r1 plus r2 equals 0. மூணாவது 2r1 minus r2 equal to 0. இந்த மூணு தனித்தனி கேஸில் a ஓட வேல்யூ என்ன, ஓகே பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து r1 is equal to r2. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வரும், a into 4 cube plus 3 into 4 square minus 3, that is equal to இது 2 into 4 cube minus 5 into 4 plus a, கரெக்டா? இங்குள்ளதுக்கு 4 சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு, இதுக்கு 4 சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. அப்போ என்ன வரும், 128 minus 20, 108, 108 minus 48 plus 3, கரெக்டா? 108 minus 48னா என்ன, மெண்டலாகவே பண்ணிக்கலாம். 108 minus 48னா 100 plus 8, அதுலேருந்து 40 plus 8 எடுக்கணும், கரெக்டா? அப்போ 100 + 8லேருந்து அந்த 8 இருக்கு இல்லையா, 40 + 8லையும் 8 இருக்குது, இது ரெண்டும் 8 கேன்சல் ஆஃப் ஆகும். ஸோ 100 - 40ங்கிறது 60 வரும், கரெக்டாக? 60 + 3 63 வரும். ஸோ 63a is equal to 63னா a எவ்வளோ, கரெக்ட் 1. ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து a is equal to 1 ஆக்கும் ஆன்சர். ரெண்டாவது கேஸ் r1 + r2 is equal to 0. இதுக்கு என்ன பண்ணுவேல், அதே மாதிரி a into 4 cube plus 3 4 square minus 3 plus இது 2 into 4 cube minus 5 into 4 plus a, that is equal to 0. கணக்கு போடுங்கோ, எப்படி வருது, a will be equal to minus 153 divided by 65. So a is equal to minus 153/65. இப்போ மூணாவது 2r1 minus r2 equals 0. இதில் 2 of r1, ஓகே, அப்போ அந்த 4 சப்ஸ்டிடியூட் பண்ணி இது வச்சாச்சு. இதுக்கு மைனஸ் r2, இப்போ மைனஸ் r2 போடுறச்ச நம்ம காமனாக என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவோம்னா, இப்போ minus 2 into 4 cube minus 5 into 4 இதை வச்சுண்டு அப்படியே பண்ணிட்டு போவோம். வேறாஸ் இதுக்கு மைனஸ், இந்த மைனஸ் ஆஃப் இந்த ஃபஸ்ட் டேர்ம் கரெக்டாக இருக்கும், பட் எல்லாத்துக்குமே இந்த மைனஸ் r2க்கு ஃபுல்லாகவே இந்த மைனஸ் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதனால இந்த ப்ராக்கெட் போடுறது, செகண்ட் ப்ராக்கெட் போடுறது ஆல்வேஸ் அட்வைசபிள். ஏன்னா இல்லாட்டி நம்ம மறந்து போய் மைனஸ் r2னா minus of 2 into 4 cube minus 5 into 4 அப்படி பண்ணிகிட்டே போவோம். வேறாஸ் இந்த மைனஸ் வெளியில் இருக்கிறச்ச ஃபஸ்ட்டுக்கு மைனஸ் வந்துவிடும், செகண்டுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும்.
தேர்டுக்கு அதே மைனஸ் வரும், புரியுறதா? ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். மைனஸ் ஆஃப் R2னாக்க மைனஸ் ஆஃப் இந்த செகண்ட் ப்ராக்கெட் போட்டுட்டு பண்ணலாம். இது பண்ணரிச்ச இந்த செகண்ட் ப்ராக்கெட் ஃப்ளவர் ப்ராக்கெட் இல்லை கர்லி ப்ராக்கெட்டும் இல்லையா, அதை போட்டு பண்ணுறது பெட்டர். ஓகே, ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? ஸோ இது சால்வ் பண்ணிடுச்சு. A is equal to 18/127. So this is the answer. அடுத்தது, use the factor theorem to find whether polynomial gx is a factor of polynomial fx or not. fx கொடுத்துருக்கா, gx கொடுத்துருக்கா. இப்போ யூஸ்வலாக இந்த gx ஓடது எப்படி இருக்கும்? x minus 2, x minus 6, x minus something வரும். போன தடவை x plus somethingனு பார்த்தோம், அப்போ x minus of minus போடணும்னு தெரியும். இது என்னடா 3x minus 2, இந்த எக்ஸ்க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கே, இதை எப்படி பண்ணுவோன்னா சிம்பிள், ஒன்றும் இல்லை. பொதுவாக நம்ம x மைனஸ் a அப்படி இருந்தால் இந்த a வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் இல்லையா. அந்த ஏன்னா என்னது? இந்த x மைனஸ் a we equate it to 0. ஸோ தட் எக்ஸோட வேல்யூ ஏயாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஏயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இப்போ இந்த x minus a equal to 0 ஆக்கணும். இப்போ இந்த 3x minus 2 we equate to 0 and then find out the value of x. அப்போ இப்போ 3x minus 2 equal to 0 ஆக்கினா x எவ்வளோ வரும்? 2/3, கரெக்டா? ஸோ இந்த 2/3, 2/3 இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம் fxல. ஸோ f of 2/3 பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணி இது கிடைக்கிறதா உங்களுக்கு? அடுத்தது இது will carry forward to the next page. இது மட்டும் கிடைச்சது உங்களுக்கு equals 0. So gx is a factor of fx. Okay, so gx is a factor of fx. அடுத்த கொஸ்டின்ல இதே மாதிரி use the factor theorem to find whether polynomial gx is a factor of polynomial fx or not. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது fx is this, gx is this. ஸோ திரும்ப இதே gx 3 minus 2x. இப்போ இதில் என்ன பண்ணுவேல்? ஸோ ஹியர் யூ ஈக்குவேட் gx that is 3 minus 2x இருக்கு இல்லையா. அந்த 3 minus 2x equals 0 போட்டால் x எவ்வளோ வருது? -3/-2 which is equal to 3/2. கரெக்டா? 3/2 சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாமா? இப்போது நீங்களும் சைட் பை சைட் ஒர்க் பண்ணிட்டுருங்கோ. அடுத்த ஸ்டெப் இது வரை கிடைச்சதா உங்களுக்கு? ஒர்க் இட் அவுட். கடைசியில் என்ன வரும்? ஸோ கடைசியில் உங்களுக்கு -12 + 12 = 0. அது வந்துதா? ஸோ விச் ஷோஸ் gx is a factor of fx. நெக்ஸ்ட் ஒன் இதை பார்த்தேன்னா fx equals x cube minus 6x square plus 11x minus 6. gx பார்த்தல்னு எப்படி இருக்கு? x square minus 3x plus 2. அப்போ இதை என்ன பண்ணணும்? இப்போது நம்ம we have to equate x square minus 3x plus 2 to 0. சால்வ் பண்ணலாமா? இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் எப்படி பண்ணலாம்? x square minus 2x minus x plus 2 equals 0. So x into x minus 2 minus 1 x minus 2 equals 0. So x minus 1 times x minus 2 equals 0. Correcta? So which means x is either equal to 1 or x is equal to 2. So which means we have x equals 1 or x equals 2. Correcta? So நமக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்திருக்கு இல்லையா? இப்போது x equal to 1, x equal to 2 அதை வச்சு நான் இந்த fx இருக்கு இல்லையா, f of 1, f of 2 அது பண்ணலாம். ஓகே, ஸோ 1 சப்ஸ்டிடியூட் பண்ணிடுச்சு. 1 cube minus 6 into 1 square plus 11 into 1 minus 6 அது பண்ணால் அது 1 minus 6 plus 11 minus 6 12 minus 12 0 வருது. f of 2 அதே மாதிரி 2 cube minus 6 into 2 square plus 11 into 2 minus 6 அதை பண்ணால் 8 minus 24 plus 22 minus 6 இங்கேயும் அதே மாதிரி 30 minus 30 equals 0. ஸோ என்ன தெரியுது? f of 1 அந்த 1 சப்ஸ்டிடியூட் பண்ணிடுச்சும் f of 1 equals 0 and f of 2 also equals 0. அப்போ என்ன தெரியுது?
So gx is a factor of fx. Next question. For what value of a is x minus 5 a factor of x cube minus 3x square plus ax minus 10? இது எப்படி பண்ணுவேல்? இது வந்து சிம்பிள். ஏன்னா x minus 5. ஸோ 5 வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போது f of 5 என்ன வரும் உங்களுக்கு? 5 cube minus 3 into 5 square plus a into 5 minus 10 பண்ணுங்கோ. work it out. எவ்வளோ வருது? 125 minus 75 plus 5a minus 10 which is equal to 50 plus 5a minus 10 which is equal to 40 plus 5a. Okay. So இந்த 40 plus 5a வந்து equal to 0 ஆனாக்க என்ன வரும்? 5a equals minus 40 which implies a is equal to minus 40 upon 5 which is negative 8. Okay. A is negative 8. So when a is equal to negative 8, x minus 5 will be a factor of x cube minus 3x square plus ax minus 10. இதே மாதிரி அடுத்த question. For what value of a is x plus 2 a factor of in the polynomial? So இங்கே என்ன பண்ணுவேல்? x plus 2 ஆனதுனால negative 2 வச்சு calculate பண்ணுவேல். கரெக்டா? இது வரை வந்துதா? calculate பண்ணி f of minus 2 is 20 plus 5a. So 20 plus 5a equals 0 naka implies what? So 5a equals minus 20, negative 20 naka 5a is equal to negative 20 na a will be equal to minus 20 upon 5 which is minus 4. So a is equal to minus 4. So when a is equal to minus 4, x plus 2 will be a factor of the given polynomial. Okay. Next question. Find the value of k if x minus 3 is a factor of in the polynomial k square x cube minus kx square plus 3kx minus k. So இதில் என்ன பண்ணுவோம் நம்ம? f of 3 will equate to 0. So f of 3 என்ன வரும்? k square 3 cube minus k into 3 square plus 3k into 3 minus k. கரெக்டா? எவ்வளோ வருது? So when we equate this to 0, this implies this will be equal to 0. கரெக்டா? minus 9k plus 9k பண்ணாக்க 27k square minus k equals 0. So k காமனாக எடுத்தாக்க 27k minus 1 equals 0. இது மட்டும் கிடைச்சது உங்களுக்கு? So k into 27k minus 1 equals 0. So here the product of k and 27k minus 1 equals 0. So என்ன பண்ணும்? Either k equals 0 or 27k minus 1 equals 0. Correcta? So either k equals 0 or 27k minus 1 equals 0. So k equals 0, okay. இந்த 27k minus 1 equals 0 na k என்னவா இருக்கும்? k will be equal to 1 upon 27. So k is equal to 0 or k is equal to 1 upon 27. That is the value of k if x minus 3 is a factor of the given polynomial. Next question. Find the value of a and b if x square minus 4 is a factor of fx equals ax raised to 4 plus 2x cubed minus 3x square plus bx minus 4. bx minus 4. Okay. இது எப்படி பண்ணுவேல்? ஸோ இங்கே gx வந்து என்ன கொடுத்துருக்கா? x square minus 4. ஸோ gx is equal to அதை முதல்ல பண்ணலாம். gx இங்கே வந்து x square minus 4. கரெக்டா? இப்போது the gx we have to equate it to 0 na x square minus 4 we have to equate it to 0. So x square equal to 4 na x will be equal to plus minus 2. கரெக்டா? இது நம்ம இங்கே படிச்சிருக்கோமே a square minus b square. a square minus b square na 4 is 2 square இல்லையா? So a square minus b square equals a plus b into a minus b. So x plus 2 into x minus 2. So ரெண்டும் இப்படி தான் வருது. இதுலேருந்து என்ன தெரியறது நமக்கு? f of 2 is equal to 0 and f of minus 2 is equal to 0. கரெக்டா? ஸோ நம்ம வந்து இதில் வந்து
f of xல வந்து we have to substitute 2 and negative 2 பண்ணி பார்க்கலாமா? f of 2 பண்ணாக்க உங்களுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 16 minus 12, 4, 4 minus 4, 0. So 16a plus 2b. Now, in the 16a plus 2b, we have to equate it to 0. 16a plus 2b equals 0. இது வந்து nothing but 8a plus b equals 0. That is equation 1. Okay. அது first equation வச்சுக்கலாம். அடுத்தது f of minus 2 பண்ணி பார்க்கலாம். So f of minus 2 உங்களுக்கு இது வந்துதா 16a minus 2b minus 32. So we have to equate this 16a minus 2b minus 32 to 0. So 16a minus 2b minus 32 equals 0. அதே இது 2 common factor எடுத்தாச்சுன்னா 8a minus b minus 16 equals 0 ன்னு வச்சுக்கலாம். Okay, that is equation 2. So 1 and 2 வச்சு நம்ம we have to solve it. Let's solve it. So நம்மளோட first equation வந்து 8a plus b equals 0. Second equation 8a minus b equals 16. கரெக்டா? இது ரெண்டும் சால்வ் பண்ணால் என்ன வரும் நமக்கு? எப்படி சால்வ் பண்ணலாம்? You can add these two. ஏன்னா இங்கே plus b இங்கே minus b. So if you add these two equations, you get 16a plus b minus b cancel 16. 16a is equal to 16 வருதா? So a is equal to what? So a is equal to 1. கரெக்டா? a is equal to 1. So, if we substitute a in any of these equations, so then நம்ம வந்து substitute பண்றோம்னா 8a plus b equals 0 இல்ல substitute பண்றோம்னா 8 into 1 plus b equals 0. கரெக்டா? Or 8 plus b equals 0. So, b will be equal to negative 8. Okay? So, a is equal to 1 and b is equal to negative 8. These are the values of a and b. We'll continue with the next set of questions in our next class. Om Shri Mahapariva Sharanam.